ஒரு சிறு துளியாக இருந்து பெருவெள்ளமாக மாறிய ஒரு மிகப்பெரிய பேச்சாளராக நிர்மலா ரகுநாதன் அவர்கள் இன்றைய கல்வியில் அமர்வு அளிக்க தயாராக இருக்கிறார். சிறுதுளி பெருவெள்ளம் என்ற தலைப்பில் அல்ல, அவர் மிகப்பெரிய பேச்சாளர், ஆற்றல் மிகு அவங்க கிட்ட நான் அவங்க கிட்ட பார்க்கும்போது ஒரு விஷயம் என்னன்னா இதை யோசிப்பேன்னா, எப்பயுமே அவங்க மகள் கூட இருப்பாங்க. மகிழுந்துல போகும்போது கூட நாங்க உடனடி பேச்சு நடத்துவோம். அப்போ நடுவுல அவங்களும் பேசுவாங்க, அவங்களுடைய மகளும் பேசுவாங்க. இப்படி பல சிறப்பு அம்சங்களும் அவர் என்ன கற்றுக்கொண்டாரோ அதை தன் மகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஆற்றல் மிகு அற்புதமான ஒரு தமிழ்நாட்டின் பெண் சிங்கம், எங்கள் தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் பெண் சிங்கம் அவர்களை, நிர்மலா அவர்களை அழைக்கிறேன். மேடை நிர்மலா அவர்கள். ரகுநாதன் வசம். நன்றி இன்றைய நெறியாளர் திரு ஜவஹர் அவர்களே, மற்றும் இங்கே காணொளியில் காட்சி தருகின்ற சொல்வேந்தர்களே, விருந்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த ஒரு அருமையான வாய்ப்பினை எனக்கு கொடுத்த திருமதி கவிதா அவர்களுக்கு என்னுடைய கோடானு கோடி நன்றிகள். இன்றைய இந்த காணொளியை காண உதவி செய்த திரு வெங்கடேசன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். அத்துடன் உடனடி பேச்சு என்பதை பற்றிய ஒரு சிறிய கல்வி திட்டம் வழங்குவதற்காக கவிதா அவர்கள் என்னை அணுகிய பொழுது, என்னடா நம்மிடத்திலே இருக்கின்ற இந்த லேப்டாப் சரியாக பணி செய்யவில்லையே, என்ன செய்வது என்ற குழப்பத்தில் நான் இருந்த பொழுது எப்படியோ ஒரு விதமாக இன்று இந்த காணொளியை காட்சி பெற செய்து விட்டேன். சரி, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே நாம் தயாரித்து கொண்டு பேசுவதில்லை. சில இடங்களிலே நாம் செல்லுகின்ற பொழுது நாம் உடனடியாக எந்த விதமான ஆயத்தமும் இல்லாமல் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த தருணங்களிலே நாம் எப்படி நம்முடைய சிறந்த பேச்சினை கொடுக்க வேண்டும்? ஏதோ பணி நிமித்தமாக ஒரு அலுவலகத்திற்கு செல்லும் பொழுதோ அல்லது வேலை நிமித்தமாக ஏதோ ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது நாம் உந்தப்படுகின்றோம். எந்த விதமான தயாரிப்பும் இல்லாமல் பேச வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் எடுத்து செல்லப்படுகின்றோம். அப்பொழுதெல்லாம் நமக்கு நம்முடன் இருந்து துணிவையும் தெம்பையும் கொடுத்து நம்மை பேச செய்வது நம்முடைய அறிவுதான், இல்லையா? சரி, அப்படி இருக்கும்பொழுது இந்த உடனடி பேச்சு என்கின்ற ஒரு அங்கம் எதற்காக இந்த சொல்வேந்தர் மன்றங்களிலே ஏற்படுத்தினார்கள் என்றால், அதிகமாகவும் பேசக்கூடாது, குறைவாகவும் பேசக்கூடாது, கொடுக்கப்படுகின்ற மணித்துளிகளிலே ஒருவன் எந்த அளவிற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு பேச முடியும் என்பதற்கான ஒரு சிறந்த பயிற்சி பட்டறை இது, ஒரு பயிற்சி அங்கம் இது என்றே சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு உடனடி பேச்சு என்ற ஒரு அங்கத்தினை இந்த சொல்வேந்தர் மன்றத்திலே ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அங்கத்திலே இது என்ன பெரிய விஷயம்? 1 முதல் 2 நிமிடம் தானே பேச வேண்டும். எல்லோராலும் பேச முடியுமா என்றால் முடியும், எல்லோராலும் பேச முடியும். ஆனால் யார் அதிலே சிறந்த பேச்சாளராக மிளிர முடியும்? அப்படி மிளிர வேண்டும் என்றால் என்னென்ன ஆயத்தங்கள் செய்ய வேண்டும்? அப்படி மிளிர்வதற்காக நாம் என்னென்ன பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் இன்று இந்த கல்வி திட்டத்திலே பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது நான் ஒரு சில கேள்விகளை கேட்கின்றேன். நீங்கள் யார் வேண்டுமென்றாலும் அதற்கான பதிலை கொடுக்கலாம். அப்பொழுது உங்களுடைய ஒலிவாங்கியினை நீங்கள் அமர்த்திவிட்டு பேசலாம் என கூறிக்கொள்கின்றேன். சரி, உடனடி பேச்சு பற்றி இந்த கன்னி பேச்சு வழங்கிய அர்ச்சனா, உங்களுக்கு என்ன தெரியும்? மேம், நான் வந்த முதல் மீட்டிங்லயே நான் உடனடி பேச்சு தான் கொடுத்தேன். ஸோ அதுல தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரையும் நம்ம பேசலாம். ஒரு தலைப்பு கொடுப்பாங்க, அந்த தலைப்பை பற்றி, அந்த தலைப்பை சார்ந்து அந்த தலைப்புக்கு ஆமான்னு ஒத்துக்கொள்ற மாதிரியோ இல்ல அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியோ அந்த என்னுடைய பேச்சு இருக்கணும். அது 1 நிமிடத்திலிருந்து 2 நிமிடத்திற்குள்ள இருக்கணும். அருமை அருமை, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றாக புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது நன்கு
அனுபவம் உள்ள ஒரு சொல்வேந்தர் அவர்களை நான் இங்கே அழைத்து கேட்க விரும்புகின்றேன். ஜவஹர் அவர்களை கூட இதற்கான பதிலை கொடுக்கலாம். ஜவஹர், நீங்கள் இந்த உடனடி பேச்சு அங்கத்திலே நிறைய முறை பேசியிருப்பீர்கள். ஒவ்வொரு முறை நீங்கள் பேசும் பொழுதும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த உடனடி பேச்சு ஆசான் அந்த தலைப்பினை படித்து முடித்தவுடன் அதற்காக நீங்கள் பேச வேண்டும். அப்பொழுது உங்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கும்? என்ன ஓட்டம் அதை பற்றியே சுற்றி தான் இருக்கும். நம்ம தலைப்பை சுற்றி தான் இருக்கும். அந்த தலைப்பை சுற்றி நம்ம வந்து ஒவ்வொரு நேரத்திலும் அந்த தலைப்புகள் என்ன சொல்ல போறோம், அதுக்கான சொல்லும் போதே நமக்கான அது கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம அந்த அருவியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வர மாதிரி, அதுக்கு நல்லா தண்ணி வர ஆரம்பிச்சுன்னா அழகா பிடிச்சி அந்த தண்ணியை பிடிச்சி அழகா வந்து நம்ம வந்து பிரசன்ட் பண்ணிட முடியும். சம்டைம் தண்ணி கொஞ்சம் லேட்டா வர ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆயிடும். அப்போ இப்படி இப்படி பார்த்து அப்படியே அறுத்து ஏதாவது ஒரு கிடைச்சிரும், எங்கேயாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அதன் பிறகு அந்த பேச்சு வந்து சுவாரஸ்யமா அமைக்க முடியும் நம்புவேன் நான். சரி, என்னன்னா சரி. உடனடி பேச்சு நான் முடிச்சிடுறேன். நீங்க ஒரு நிமிஷம் நீங்க ரொம்ப நேரம் எடுத்துக்கல. உடனடி பேச்சு எப்பயுமே வந்து ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய முக்கியமானது. அது நிறைய நான் அனுபவிச்சதால என்னால கொஞ்சம் அதுல கொஞ்சம் சரியா இருக்க முடியும் நம்புறேன். மேடை உங்கள் வசம். நன்றி, நன்றி. அருமை, அருமை, அருமையாக சொன்னீர்கள். இப்பொழுது இந்த சொல்வேந்தர் மன்றத்திலே சேர்ந்து ஒரு சில மாதங்களே ஆன அன்பரசு அப்படிங்கிறவருக்கு அந்த ஒரு சொல்வேந்தரை வந்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். அன்பரசு இருக்கீங்களா? இருக்கு மேம். சரி. நீங்க வந்து இந்த உடனடி பேச்சு அப்படிங்கிற ஒரு அங்கம் வந்து உங்களுடைய கூட்டங்கள்ல வரும்பொழுது உங்களை கூப்பிட்டு ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க அப்படின்ன உடனே உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? பதற்றமா இருக்குமா, இல்ல ரொம்ப ஆசையா கலந்துப்பீங்களா அதுல? எப்படி? முதல்ல பதட்டம் இருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு வந்து நிற்கும் போது நமக்கு ஒரு பதட்டம் வரும். 2வது கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறம் அந்த உடனடி பேச்சுக்கான கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் வந்து நமக்கு அந்த பதட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடும். ஏன்னா அதுக்கான விடயத்தை நம்ம வந்து அந்த 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ள நம்ம சொல்லணும். அதுக்கான கண்டென்ட்டையும் நம்ம அதுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப அது ஒரு உங்களுக்கு ஒரு சவாலா தான் இருந்திருக்கு. அது வந்து சவால். ஆமா ஆமா. சவாலா தான் இருந்திருக்கு. சரிங்க, அருமை, அருமை. அப்துல் ஹாலிர் அப்படிங்கிறவரு கொஞ்சம் நிறைய பேச்சுக்கள் எல்லாம் வழங்கி அவர் வந்து நிறைய வெற்றிகள்லாம் பெற்றிருக்கிறார், கோப்பை எல்லாம் வாங்கியிருக்கிறார், நான் பார்த்திருக்கேன். அப்துல் ஹாலிர், இந்த கேள்வி உங்களுக்கு. ஹாலிர், நீங்க இருக்கீங்களா? சொல்லுங்க. சரி. நீங்க இந்த மாதிரி உடனடி பேச்சுக்கள் எல்லாம் பேசியிருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு கேள்வி கொடுத்த உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த அங்கம் வருது. நீங்க பேசி உங்களுக்கு நிறைய பழக்கம் இருக்கு, உங்களுடைய கூட்டங்கள்ல பேசியிருக்கீங்க. ஆனா இந்த உடனடி பேச்சு போட்டி நடக்குது இல்லையா? கான்டெஸ்ட். உங்களுடைய பகுதியில நடக்கிற ஒரு போட்டியோ இல்லைன்னா பிரிவுல நடக்கிற ஒரு போட்டியோ இருந்தா அதுக்கு நீங்க என்ன மாதிரி உங்களை தயார் பண்ணிப்பீங்க? முதல்ல இதுக்கு ஒரு நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா இன்னொரு விஷயம் அப்படின்னா, நாளைக்கு இன்னொரு மன்றத்துல உடனடி பேச்சியோட முக்கியத்துவத்தை பத்தி நான் ஒரு எஜுகேஷன் செஷன் எடுக்க போறேன். அதனால இது எனக்கு வந்து ரொம்ப நான் தயார்படுத்தியக்கூடிய ஒரு கேள்வியா தான் இருந்தது. சமீபத்துல ஒரு பிரிவுக்கான பகுதி கடைசி போனோட பிரிவு வரையும் போயிருந்தேன். இப்ப சமீபத்துல ஒரு பகுதி அளவு போட்டிகள்ல வந்து உடனடி பேச்சு நடத்தினேன். அதை பங்கு விட்டேன். என்னோட தயாரிப்பு எப்படி இருந்தது அப்படின்னா, போன வருடம் வரைக்கும் என்னுடைய பார்வை உடனடி பேச்சுக்கு வேற மாதிரி இருந்தது. இந்த வருடம் என்னுடைய புரிதல் வேற மாதிரி இருந்து கத்துக்கிற அனுபவத்துல வேற மாதிரி என்ன இருந்தது அப்படின்னா, எல்லாத்துக்கும் சமமான ஒரு 20லிருந்து 25 வாக்கியங்கள், அதாவது ஆங்கிலத்தில் கோட்ஸ் சொல்ற மாதிரி ஒரு சொலவடைகளை நான் தயார்படுத்தி வச்சுக்குவேன். அது எல்லா தலைப்புக்கும் ஒற்று போகணும். இல்ல அந்த என்னுடைய சொலவடைகள் எதுலையும் ஒத்து போகல அப்படின்னா, எனக்கு தலைப்பு வந்த உடனே என்னுடைய மூளையில முதல் ஒரு சிந்தனை வருது இல்லையா? அவ்வளவு சிந்தனைகள் வரும். அதுல ஒரு சிந்தனையை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த சிந்தனைக்கு எந்த சொலவடைகள் சரியாகுதுன்னா இது சரி, இல்ல அப்படின்னா நானே ஒரு சொலவடையை உருவாக்குவேன். நான் இங்க படித்தேன், யாரோ ஒருவர் சொன்னார், ஒரு அறிஞர் சொன்னார்னு ஒரு சொலவடையை நானே உருவாக்குவேன். அந்த சொலவடையை உருவாக்கிட்டு அந்த சொலவடையை வச்சு இல்ல அந்த சொலவடையில இருந்து ஒரு கேள்வியை கேட்டு என்னோட உரையை கட்டமைக்க முயற்சி பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் உடனடி பேச்சுங்கிறது ஒரு குறுகிய தயாரிக்கப்பட்ட பேச்சு. ஒரு சரியான ஆரம்பம் இருக்கணும், நல்ல சரியான ஒரு உரைநடை இருக்கணும், முடிவு ஒரு தெளிவான முடிவு, மக்களுக்கு உங்களுடைய உரையிலிருந்து ஏதோ ஒரு விடயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். சரியோ தவறோ
அதுல இருந்து மக்களுக்கு ஒரு நம்ம சைட்ல இருந்து ஒரு பாடமோ ஒரு படிப்பினையோ ஒரு அனுபவத்தையோ பகிர்ற மாதிரி இருக்கணும்ன்றது என்னுடைய எண்ணம். அதுதான் இப்ப நான் இந்த கடந்த ஒரு வருடங்களா பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு 20 சொலவடைகள் வச்சிருக்கேன். அது ஆங்கிலத்துல இருக்கு. தமிழ்ல ஒரு 15 சொலவடைகள் வச்சிருக்கேன். இது எப்பவுமே அருமை என்னுடைய அருமை மூலையில அருமை இருக்கும். அருமை அருமை அருமை. நேர தகுதி நேர தகுதி இழப்பு. ஆலிரோக் அருமை அருமையா சொன்னீங்க. ஆனா இதுல வந்து ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க தயாரிக்கப்பட்ட சொற்றொடர்களுக்கும் அந்த கேள்விக்கும் சம்பந்தமே இல்லைன்னா அது நீங்க தயாரிச்சே பிரயோஜனம் இல்லை. அடுத்தது வந்து இன்னொன்னு என்னன்னா, அந்த சொற்றொடர் இந்த சொற்றொடர் இந்த 3வது சொற்றொடர் 4வது சொற்றொடர் இல்லை 8வது சொற்றொடர் நான் படிச்சதுக்கும் இந்த கேள்விக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு நீங்க யோசிக்கிறதுல நிறைய காலம் வீணாகும் அப்படிங்கிற ஒரு கவலை எனக்கு இருக்கு. அதனால நீங்க சொற்றொடர்களை ஒரே ஒரு விஷயம், நிறைய ஒரே விடயம் இருக்குல்ல. ஆமா, நமக்கு இல்ல தலைப்பு சொன்னோம்னா நம்ம ஒரு சொற்றொடர்களை படிக்க 30 படிக்க வினாடிகள் உங்களுக்கு ஒரு யோசிக்கலாம்ல. தலைப்பு சொன்ன 30 வினாடிகள் நம்ம நேரம் எடுத்துக்கலாம்ல யோசிக்கிறது. அது சரி அது சரிதான். இப்போ நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ ஒரு சொற்றொடர் வந்து நீங்க வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த கேள்விக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலி, உங்களுக்கு நல்லது. அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தலைப்பு வந்ததுன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால வந்து நான் சில ஒத்திகளை எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். அது உங்களுக்கு இன்னைக்கு ஏதுவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரியா? அடுத்த ஸ்லைடுக்கு போலாமாங்க? சரி, உடனடி பேச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் ஒரு சின்ன அறிமுகம் அதை பத்தி சொல்லிடுறேன். உடனடி பேச்சு அப்படின்னா நீங்க போய் அங்க நின்னு அந்த உடனடி பேச்சு ஆசான் கையை குலுக்கி நின்ன உடனே அவர் ஒரு தலைப்பினை உங்களுக்கு தெரியாத ஒரு தலைப்பினை படிக்கின்றார். அப்படி படிக்கும் பொழுது முதலாவதாக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் படிப்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதுதான் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் அவர் முழுவதுமாக அந்த தலைப்பினை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் அதை பற்றிய எண்ண ஓட்டங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு 30 வினாடிகள் எடுத்துக்கொண்டு அதை பற்றி யோசித்துவிட்டு பின்னர் பேச வேண்டும். இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். சரியா? உடனடி பேச்சு அப்படிங்கிறது எதுக்காக பண்றோம் அப்படின்னா, அந்த குறுகிய கால அவகாசத்திலே ஒருவர் எந்த அளவிற்கு சிறந்த பேச்சினை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அப்படி கொடுக்கப்பட்ட குறுகிய காலத்துல உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி அந்த தலைப்பிற்கு ஏற்றவாறு நீங்கள் உங்களுடைய கருத்தினை கொடுக்கின்றீர்கள். அப்படி கொடுக்கப்பட்ட கருத்திலே என்ன செய்தி இருக்கின்றது, அந்த செய்தி அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பார்வையாளர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கின்றதா என்பதை நீங்கள் யோசித்து பேச வேண்டும். இதிலும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கின்றது. என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாவே சாதாரணமாவே எல்லா கூட்டங்கள்லயும் என்ன சொல்றோம், ஒரு பேச்சாளர் வந்து தன்னுடைய பேச்சுல அரசியல் கலக்கக்கூடாது, மதம் கலக்கக்கூடாது, பாலியல் கலக்காம பேசணும் அப்படிங்கிறது முக்கியம். நீங்க எந்த இடத்துல எங்க போய் உடனடி பேச்சுல பேசினாலும் இது மூணையும் நீங்க மறக்காம ஞாபகத்துல வச்சுக்கணும். அதை விட முக்கியமான தலையாய விஷயம் என்னன்னா நேரம். அதுக்காக கொடுக்கப்பட்ட கால அவகாசம் என்னவோ அந்த கால அவகாசத்துக்குள்ள பேசி முடிக்கணும். இப்ப நீங்க 1 நிமிடத்துக்கு மேல பேசணும், 2.5 நிமிடங்களுக்கு குறைவா பேசணும். அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம எல்லாருமே ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்த தலைப்புக்கு போலாம், அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பேசக்கூடிய பேச்சுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான டெக்னிக்ஸ்னா நிறைய நம்மளுக்கு வந்து பல்வேறு விதமான முயற்சிகளை நம்ம மேற்கொண்டு நம்ம ஒரு நிபுணரா ஆகலாம் இந்த உடனடி பேச்சாங்கத்துல. அப்படி நம்ம நிபுணரா ஆகணும், பரிசை வெல்லணும் அப்படின்னா சிலதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, முதலாவது டெக்னிக் ஓபிசின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். தமிழ்ல என்னன்னா ஒரு தொடக்கம், ஒரு தலைப்பினை பற்றிய தொடக்கம். நீங்கள் தொடக்கத்திலே எப்படி பேசி அங்கே இருக்கின்ற அவையோரையும் நீதிபதிகளையும் மனதினை கவர்கின்றீர்கள் என்பது மிக முக்கியம். அடுத்ததாக அந்த பேச்சை எப்படி கொண்டு செல்கின்றீர்கள், இடையிலே நீங்கள் எந்த ஒரு கதையையோ கருத்தையோ இல்ல சொற்றொடரையோ அங்கே கொண்டு வருகின்றீர்கள் என்பது முக்கியம். முடிவாக எந்த செய்தியினை சொல்லி அந்த பேச்சை நீங்கள் முடிக்கின்றீர்கள் என்பது மிக மிக முக்கியம். அடுத்ததுக்கு போலாம், அடுத்த ஸ்லைட். சரி, இதுல வந்து நான் 2வதா சொல்லியிருக்கிறது என்னன்னா ப்ரெப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களுடைய பொசிஷன், ப்ரெப்னா நிலை,
நீங்கள் எந்த நிலையில் இருந்து ஒரு பேச்சினுடைய தலைப்பை எடுத்துக்கொண்டு பேசுகின்றீர்கள், உங்களுடைய நிலை என்ன? அந்த தலைப்பிற்கு நீங்கள் ஆதரவாக பேசுகிறீர்களா இல்லை அதை எதிர்த்து பேசுகிறீர்களா என்பது உங்களுடைய இஷ்டம். நீங்கள் எதை எப்படி வேண்டுமானாலும் அதை அணுகலாம் என்பது முதலாவது நிலை. அடுத்ததாக நீங்கள் ஏன் அந்த நிலையில் ஏன் நீங்கள் ஆதரவாக பேசுகின்றீர்கள், இல்லை என்றால் ஏன் நீங்கள் அதை எதிர்த்து பேசுகிறீர்கள் என்பதை பற்றி சொல்ல வேண்டும். அதற்காக நீங்கள் சில உதாரணங்களை அங்கே கொண்டு வரலாம். சரியா? இப்பொழுது பேசுகிறோம், ஒருவர் இனிப்புகளை தின்பது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இனிப்புகளை தின்பது நல்லதுன்னு பேசுனீங்கன்னா அதுக்கு நீங்க சில உதாரணங்களை கொடுக்கணும். இல்ல இனிப்புகளை தின்பது உடம்பிற்கு கெட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கான உதாரணங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். 1 அல்லது 2 உதாரணங்களை கொடுத்து அந்த பேச்சினை நீங்கள் முடிக்கலாம். ஆனால் அந்த பேச்சினை நீங்கள் முடிக்கும் பொழுது திரும்பவும் உங்களுடைய நிலையை சொல்லி முடிக்க வேண்டும். ஆகவே நான் இந்த தலைப்பிற்கு எதிராக பேசுகிறேன், ஆகவே நான் இந்த தலைப்பிற்கு ஆதரவாக பேசுகிறேன் என கூறி அந்த பேச்சினை நீங்கள் முடிக்க வேண்டும். இதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஆங்கிலத்துலனா ரவுண்ட் அப்ரோச் அப்படிமோ. அதாவது எங்கே தொடங்குகின்றோமோ அங்கேயே வந்து முடிக்கின்ற ஒரு நிலை அப்படின்னு இதை சொல்றோம். இதுதான் வந்து 2வது நிலை. அடுத்ததுக்கு போலாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். இது வந்து பிபிஎஃப் மெத்தட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிற 3 காலம் இருக்கு. இப்போ ஒரு விஷயம் இருக்கு, நீங்கள் இப்போ பென் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை நீங்க 3 காலத்திலையும் சொல்லி பேசலாம் அந்த தலைப்பிற்கு. ஆமா, நான் 7வது 8வது படிக்கும் பொழுதே எனக்கு நிறைய நண்பர்கள் பென் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லையா, இப்போ எனக்கு பென் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எந்தெந்த நாட்டிலேருந்து இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, அந்த மாதிரி சொல்லலாம். அந்த காலத்துலனா பென் ஃப்ரெண்ட், இந்த காலத்துலனா நம்ம மின்னஞ்சல்ல இருக்கோம், இல்லை டேட் சைட்ல இருந்து நான் பேசுகிறேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம் இந்த காலம் அப்படிங்கிறச்சு. இப்போ எதிர்காலத்தில் பற்றி பேசும்பொழுது, ஆமாம் எனக்கு நான் பள்ளி பருவத்திலேயே இருந்தாங்க 4 நண்பர்கள், நான் கல்லூரி படிக்கும் போது 2 நண்பர்கள் இருந்தாங்க, இப்ப நிகழ்காலத்துல எனக்கு ஒரு 10 பேர் நண்பர்கள் இருக்காங்க, எதிர்காலத்துல கண்டிப்பா எனக்கு இன்னும் ஒரு 20 நண்பர்கள் கிடைப்பாங்க, நான் ஆலோசிச்சுட்டு இருக்கேன் அவங்களெல்லாம் நண்பர்களா ஏத்துக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துல இருக்கேன், கண்டிப்பா நான் அவங்கள ஏத்துப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசலாம். முடிக்கும் பொழுது என்ன சொல்லணும், எனக்கு கடந்த காலத்துல இருந்த பெண் நண்பர்களை விட இப்ப நிகழ்காலத்துல இருக்கிற நண்பர்கள் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, எதிர்காலத்துல எந்த மாதிரி பெண் நண்பர்கள் கிடைப்பாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்ட் பண்ணி உங்களுடைய பேச்சை நீங்க முடிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன உத்தி. இது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆக ஒரே தலைப்பை நீங்க கடந்த காலத்தோட தொடர்பு பண்ணியும் பேசலாம், நிகழ்காலத்தோட தொடர்பு பண்ணியும் பேசலாம், எதிர்காலத்தோட தொடர்பு பண்ணியும் பேசலாம், இல்ல ஏதாவது ஒரு காலத்தோட மட்டும் கூட நீங்க வச்சு பேசலாம். சரியா? அது உங்களுடைய எண்ணம். ஆனா நீங்க உங்களுடைய எண்ணத்தை எப்படி நீங்க வெளிப்படுத்தினாலும் முடிந்த வரைக்கும் ஆங்கில வார்த்தைகள் இல்லாம பேசுனீங்கன்னா அது உங்களுடைய நீதிபதிகளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதற்கு அதிகமான மதிப்பெண்கள் கொடுப்பாங்க நான் சொல்லிக்கிறேன். சரியா? அடுத்தது இது ஓரியோ அப்படிங்கிற ஒரு மெத்தட். இந்த ஓரியோங்கிறது என்ன அப்படின்னா, ஓ அப்படிங்கிறதுல உங்களுடைய ஒப்பீனியன், முதல்ல ஒரு தலைப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுனா அந்த தலைப்பினை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்ல வேண்டும். அடுத்தது ரீசன் என்ன, காரணம், எதுக்காக இந்த தலைப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏன் பிடிக்கலங்கிற ஒரு காரணம் இல்ல விளக்கத்தை நீங்க கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டையும் நீங்களே கொடுக்கணும். அப்பதான் பார்வையாளர்களுக்கு அது நல்லா புரியும். இப்ப சும்மா ஒரே வார்த்தையில நீங்க எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அதுக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க கிட்ட அந்த பாதிப்பை அது ஏற்படுத்தாது. நீங்க அதற்கான விளக்கத்தையும் எடுத்துக்காட்டையும் கொடுக்கும் பொழுது ஓஹோ இதனாலதான் இதை இவங்க இப்படி சொல்றாங்களா அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ
சில எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஜெயகாந்தன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப ஜெயகாந்தன் அப்படின்னா உங்களுடைய கருத்து சொல்லணும். எனக்கு ஜெயகாந்தன் என்ற ஒரு எழுத்தாளர் பிடிக்காது. அப்ப அதற்கான காரணம் என்ன? ஜெயகாந்தனை எனக்கு ஏன் பிடிக்கவில்லை என்றால் அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் புதிர் போட்டது போல் இருக்கின்றது. என்னால் அவரை மிகவும் இலகுவாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய நடை வித்தியாசமாக இருக்கின்றது. என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதருக்கு அவருடைய எழுத்துக்களை புரிந்து கொள்ளும் சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய பேச்சை வளர்க்கலாம். சரியா? அப்போ நீங்க பேச்சுக்கு உங்களுக்கான காரணத்தை சொல்லிட்டீங்க, எதனால ஜெயகாந்தனை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்ப அதுக்கு எடுத்துக்காட்டு, அவர் எழுதின ஏதாவது ஒரு கதை, சில நேரங்களில் சில மனிதர்கள் ஏதோ ஒரு புத்தகம், அவர் என்ன புத்தகம் எழுதியிருக்காரோ அந்த புத்தகத்திலேருந்து ஒரு விளக்கம் கொடுங்க. இதுல அவர் இப்படி எழுதியிருக்கார், அது எனக்கு புரியல, இல்ல அது எனக்கு பிடிக்கல, அவர் அதை வித்தியாசமா சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு ஒரு எடுத்துக்காட்டையும் நீங்க சொன்னீங்கன்னா கேட்கிறவங்களுக்கு அது இன்னும் நல்லா புரியும். கடைசியில என்ன பண்ணணும்? அதனாலதான் ஜெயகாந்தன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீங்க அதை முடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஓரியோ மெத்தடையும் டச் பண்ணிட்டீங்க. நீங்க சொல்ல வேண்டியதையும் அழகா சொல்லிட்டீங்க. பார்வையாளர்களுக்கும் புரிஞ்சிடுது, நீதிபதிகளுக்கும் புரிஞ்சிடுது. அப்ப நீங்க ஒரு மிகச்சிறந்த பேச்சாளரா மாறுறீங்க. அப்போ குறுகிய காலத்துல எப்படியெல்லாம் பேசி சிறந்த பேச்சாளரா வரலாங்கிறத பத்தி தான் இன்றைய கல்வி திட்டம் அமைஞ்சிருக்கு. புரியுதா? அடுத்ததுக்கு போலாங்க. இப்போ பொதுவான உத்திகள். பொதுவா இப்ப நம்ம சில சமயத்துல நினைப்போம் இல்லையா, ஒரு தலைப்பை கொடுத்த உடனே ரொம்ப ஓவரா பேசி ஹைஃபையாலாம் இருக்க வேண்டாம். சாதாரணமா அந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு சாதாரணமா சிம்பிளா பேசலாம் போதும் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஏன்னா உங்களால அந்த தலைப்புக்கு சரியா பேச முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஏதோ ஒரு கேள்வி இருக்கு, இப்போ ஒரு விஞ்ஞான சம்பந்தமா ஒரு கேள்வி இருக்கு. என்னை போன்ற அக்கௌண்டன்சி படிச்சவங்களுக்கு விஞ்ஞானத்தை பத்தி பேச தெரியாது அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஏதோ கேக்குறாங்க, வானிலை ஆய்வு மையம் சந்திரனில் தொடங்கியது சரியா தவறா அப்படின்னா நான் என்ன சொல்வேன்? ஒண்ணு சரின்னு சொல்லணும், இல்ல தவறுன்னு சொல்லணும். ஆனா எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது, அந்த தலைப்பை பற்றி எனக்கு எந்த விதமான அறிவும் இல்லை, கல்வியும் இல்லை அப்படின்னா என்னால அதை பத்தி பேச முடியாது இல்லையா? ஆனா அந்த நேரத்திலையும் நான் அந்த தலைப்பை சாதாரணமா பேசி சமாளிக்கலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த பூ உலகத்துல இந்த விஞ்ஞான வளர்ச்சியெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், எவ்வளவோ விஞ்ஞான கண்டுபிடிகள்லாம் வந்துடுது, எதனால சந்திரன்ல அமையக்கூடாது, எதனால அங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை நம்ம அழகா கேட்கலாம். அது என்னுடைய ஒரு சின்ன கருத்து. இப்போ இந்த மாதிரி ஒரு சாதாரண கருத்தை சாதாரணமாவும் சந்திக்கலாம். என்னதான் கஷ்டமான தலைப்பு உங்களுக்கு கிடைச்சாலும் அந்த தலைப்பை கூட நீங்க சாதாரணமா சந்திச்சு சாதாரணமா பேசலாம். அதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். எனக்கு தெரியாது, என்னால பேச முடியாதுன்னு நீங்க பின்வாங்காம அப்படி பேச முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாத தலைப்பு வந்தா கூட பேசுறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. இப்ப இன்னொன்னு என்னன்னா, ப்ராப்ளம் சொல்யூஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த பிசிஎஸ் மெத்தட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு தலைப்பு ஒரு பிரச்சனையோட இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை என்னன்னு முதல்ல பேசுங்க. ஓகே, பெண்களுக்கு ஆங்கிலம் தெரியாது அப்படின்னா அது எப்படி நீங்க பெண்களுக்கு ஆங்கிலம் தெரியாதுன்னு சொல்லலாம்? பெண்கள் வேலைக்கு போக கூடாதுன்னு ஒரு தலைப்பு இருக்குன்னா எப்படி பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடாது என்று நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு, அந்த பிரச்சனையை பத்தி பேசுங்க. அதுக்காக உங்களுக்கு என்னென்ன எண்ணங்கள் உத்திகள் வருதோ, பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, பெண்கள் வேலைக்கு போனா வீட்டிற்கு வருமானம் வரும், பொருளாதாரம் உயரும், குழந்தைகளின் கல்விக்கு அந்த பணம் ஏதுவாக இருக்கும் அப்படின்னு நீங்க உங்களுடைய உத்திகளை எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில ஒரு தீர்வை கொடுங்க, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுங்க. அதுதான் பிசிஎஸ் மெத்தட், அதாவது பிரச்சனை உத்தி தீர்வு அப்படிங்கிற ஒரு
மெத்தட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்ததுக்கு போலாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான, சாதாரணமா ஒரு தலைப்பை எல்லாரும் பேசும் பொழுது என்னெல்லாம் கையாளணும் அப்படின்னு சொல்றேன். முதல்ல ஒரு தலைப்பை கொடுத்த உடனே ஐயோ எனக்கு இந்த தலைப்பு தெரியாதே அப்படின்னு கவலைப்படாதீங்க. இல்ல நீங்க முதல்ல உங்களை வந்து அந்த உடனடி பேச்சு ஆசான் கூப்பிடா, நீங்க அங்க போறீங்க, போன உடனேயே ஐயோ எனக்கு என்ன மாதிரி தலைப்பு வரும், எனக்கு அந்த தலைப்பு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா, இந்த மாதிரிலாம் நீங்க வந்து எதிர்மறையான எண்ணங்களோட போகாதீங்க. எப்பயுமே என்னால் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு நேர்மறையான எண்ணத்தோட அங்க போங்க. போன உடனே அந்த தலைப்பை பத்தி யோசிச்சுட்டு பேசுங்க. அப்படி பேசும் பொழுது அந்த தலைப்பு சம்பந்தமா ஏதாவது ஒரு சின்ன குட்டி கதையை அதுல சொல்ல முடியுமா அப்படின்னு யோசிங்க. அது ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது. சின்ன குட்டி கதையை அதுல சொன்னீங்கன்னா, எப்பொழுதுமே ஒரு கதை கேட்கிற ஆர்வம் எல்லாருக்குமே உண்டு. அப்படி நீங்க ஒரு கதையை இணைச்சு அதுல சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிடும். அப்புறம் ஒரு கேள்வி உங்களுக்கு வந்ததுன்னா, முதல்ல அந்த கேள்வி சரியா இல்ல தவறான்னு பாருங்க. சரின்னா சரி, நான் இந்த தலைப்பிற்கு ஒத்துக்கொள்கின்றேன் அப்படின்னு பேசுங்க. இல்லையா, இந்த தலைப்பே தவறு, இதை பற்றி நான் பேச விரும்பவில்லை, ஏன் பேச விரும்பவில்லைன்னு அதை பத்தி பேசுங்க. எஸ் ஆர் நோ அப்படின்பாங்க ஆங்கிலத்துல. சரின்னா சரின்னு பேசுங்க, தவறுனா தவறுன்னு பேசுங்க, உங்களுடைய எண்ணங்களை பகிருங்க. அடுத்ததாக உங்களுடைய சுய அனுபவங்களை கூட நீங்க அந்த தலைப்பு சம்பந்தமா அதுல பேசலாம். அடுத்தது ஒரு தலைப்பு இருக்கு, டு யூ அக்ரி அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ் ஐ அக்ரின்னு சொல்லுங்க. அதாவது நீங்கள் ஒத்துக்கொள்கின்றீர்கள் என்றால் ஆம் நான் இந்த தலைப்பிற்கு ஒத்துக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லுங்க. இல்லையா, இல்லைன்னு சொல்லுங்க. நன்றி நிர்மலா ரகுராமன் அவர்களே. உடனடி பேச்சு என்பது ரொம்ப அழகா அற்புதமா வந்து அவங்க சொன்னாங்க. ஏதோ இணைய வழியில பிரச்சனை என்பதால அவங்க தடைப்பட்டிருக்கு. அவங்க வந்தா தொடரலாம், இல்லைன்னா வந்து என்னுடைய உரையை தொடர்றேன். உடனடி பேச்சு என்பது மிக முக்கியமானது, மிக தேவையானது. அதை கற்றுக்கொள்ள வேண்டியது நமக்கு அத்தியாவசியம். அதே மாதிரிதான் உடனடியா நமக்கு பணத்தை எப்படி செலவு பண்றதுன்னு ஒரு சில நேரத்துல முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். உடனடி பேச்சு எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானது பணத்தை உடனடியாக செலவு செய்ய வேண்டிய நேரங்கள். மூளையை கேட்கும், நீ இதுக்கு பண்ணு, இதுக்கு பண்ணு, அதுக்கு பண்ணு. மனைவி இருப்பாங்க, நீ ஏன் இது வாங்க கூடாது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த அந்த நேரத்தில் அது அந்த முடிவுகளை, சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கவில்லை என்றால் நீங்கள் பணக்காரராக மாறுவது கடினம். உடனடி ஆனா முடிவுகளை எடுத்து, சரியான முடிவுகளை எடுத்து கையாள வேண்டும். கையாளும் போதுதான் பணம் உங்களிடம் இருக்கும். பணத்தை கையாள்வதற்கு என்பது நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். கொஞ்சம் எல்லாரும் ஒரு முன்ன வாங்க, ஒரு அடி முன்ன எடுத்து வச்சுவாங்க. உங்களுக்கு உங்களால உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து பணத்தை வந்து கையாள கத்துக் கொடுங்க. இளம் வயதிலே கத்துக் கொடுங்க. என்னுடைய மகளுக்கு 14 வயதுல இருந்தே வந்து சுற்றுப்பயணம், நான் வெளிநாடு சுற்றுப்பயணம் பண்ணா எல்லா கணக்கு வழக்குகளையும் என்னுடைய மகள் தான் பார்ப்பாங்க. எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க. இப்ப 2 வருஷமா போயின்னு இருக்கும். அது எல்லா கணக்கு வழக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பணத்தை கையாள்வதற்கு கற்றுக் கொடுங்கள். சரி, பையன் பணத்தை கையாளுவது கற்றுக் கொடுப்போம். இப்போது உடனடியா நம்ம உடனடி பேச்சு நடத்த உடனடியா தயாரா உடனடியா காத்துட்டு இருக்காங்க கத்தார்ல இருந்து. அவர்கள் கேள்விகள் நம்ம காந்தமாக இழுக்கக்கூடியது. இன்றைய உடனடி பேச்சு ஆசான் கண்ணையா தனபால் அவர்களை அழைக்கிறேன், உடனடி பேச்சு தொகுப்பை நடத்தி தருமாறு. மேடை ஆற்றல் மிகு சொல்வேந்தர் கண்ணையா தனபால் அவர்களிடம். நன்றி நெறியாளர் சொல்வேந்தர் ஜகவர் அவர்களே. அனைவருக்கும் மாலை வணக்கம். உடனடி பேச்சு அங்கத்தினை சிறப்பாக ஒரு
சிறப்பானது ஒரு உத்திகளை தற்போது மேன்மிகு சொல்வேந்தர் நிர்மலா ரகுராமன் அவர்கள் நம்மளுடைய விவாதித்தார். அதனை கவனத்தில் கொண்டு இன்று நாம் அந்த யுத்திகளை பயன்படுத்தி உடனடி பேச்சில் எப்படி சிறப்பாக உங்களுடைய பேச்சுக்களை வழங்க இருக்கிறீர்கள் என்பதனை நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். அதாவது உடனடி பேச்சு என்பது வேகமாக சிந்தித்து குறுகிய காலத்தில் சொல்ல வந்த கருத்துக்களை கோர்வையாகவும் நேர்த்தியாகவும் பேசுவதின் முயற்சி தான் இந்த உடனடி பேச்சு. உங்கள் அனைவரையும் உடனடி பேச்சு அங்கத்திற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சியும் அடைகிறேன். உங்களுடைய பேச்சானது அதாவது நம்மளுடைய நேர காப்பாளர் மற்றும் உங்களுடைய கவனத்திற்கு உங்களுடைய பேச்சு 1 நிமிடத்திற்கு குறையாமலும் 2 நிமிடத்திற்கு 2 நிமிடம் 30 வினாடிகளுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். தவறினால் வாக்கெடுப்புக்கு தகுதி பெற இயலாது. இப்போது அவங்க இணைந்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன். வந்துட்டாங்களா? ஓகே, நீங்க நடத்தி முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நேரம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து. ஓகே, நன்றி. ஹலோ, சாரிங்க, திடீர் கட் ஆயிடுச்சு. கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. கேக்குதா? சரி சரி. உடனடி பேச்சு நடத்திட்டு அதன் பிறகு நீங்க முடிச்சிருக்கீங்களா அந்த உரையை? அது லாஸ்டா ஒரு 2 பாயிண்ட் தான் இருக்கு, முடிச்சிட்டுமா இல்ல நீங்க தொடங்க போறீங்களா? தொடங்கிட்டீங்களா? தொடங்க தயாராயிட்டாங்க நீங்க. சரி, நீங்க வந்து இவங்க முடிச்சிட்ட பிறகு இது ஒண்ணும் இல்ல, க்ளோசிங் தான். சரி, ஓகே, சரி, நீங்க முடிச்சிருங்க. சரி சரி. சாரி, காணொளி காமிக்க முடியல இப்போ. உங்களுக்கு எல்லாம் தெரியுது அவரு வெங்கடேசன் காமிக்கிறது? நான் திரும்ப ஷேர் பண்றேன். சரி சரி சரி. நான் அது சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்படும் பொழுது அந்த தலைப்புக்கு நீங்க ஒத்துக்கொண்டும் பேசலாம், இல்லைன்னா அதை மறுத்தும் பேசலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. அதாவது ஒரு தலைப்பு கொடுத்த உடனே அந்த தலைப்பை பற்றி உங்களுடைய ஒரு கருத்தை சொல்லிட்டு 2 எடுத்துக்காட்டுகள் கொடுத்தும் நீங்க பேசலாம். அப்படி சொல்லும் பொழுது அதற்கான நல்ல காரணமும் உங்களுடைய பார்வையாளர்களுக்கு புரிந்துவிடும். அப்புறம் எப்பொழுதுமே நீங்க வந்து இந்த மாதிரி உடனடி பேச்சு பேசுவதற்கு வரும் பொழுது நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய உடல் மொழி. அத கூட நீதிபதிகள்லாம் பார்ப்பாங்க. அதற்கு ஏத்தவாறு உங்களுக்கு வந்து மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. சிறந்த உடல் மொழி இருக்க வேண்டும், கை கால் அசைவு இருக்க வேண்டும், மேடையை நன்றாக நீங்க உபயோகப்படுத்தினா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த ஒரு தலைப்பு கொடுத்தாலும் சரி, நான் அசர மாட்டேன், நான் நல்லா பேசுவேன்னு எந்த ஒரு தயக்கமும் இல்லாம எல்லா தயக்கத்தையும் பயத்தையும் தூக்கி போட்டுட்டு அங்க போய் நின்னு அருமையா பேசுங்க. பேசும்பொழுது நல்ல மூஞ்சில ஒரு சிரிப்போட புன்சிரிப்போட பேசுனீங்கன்னா உங்களை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய அந்த உணர்ச்சிகள் அவங்கள தொத்திக்கொள்ளும், அவங்களும் சந்தோஷமா நீங்க பேசுறத கேட்பாங்க. ஆக உங்களுக்கு முகத்தில எந்த ஒருமான அச்சம் பயம் எதுவுமே இருக்கக்கூடாது, தயக்கமின்மை இருக்கக்கூடாது. எந்த தலைப்பு வந்தாலும் ஐயோ இந்த தலைப்பு வந்துட்டேன்னு பயம் இருக்கக்கூடாது. பயம் இல்லாம சந்தோஷமா பேசுங்க. அப்படி பேசுனீங்கன்னா அந்த கப் என்னங்க, எல்லா கூட்டத்திலயும் எல்லா உடனடி பேச்சு அங்கத்திலயும் எல்லா கப்பும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.